அரசருக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது பாதாள லோகத்திற்கு நாகலோகத்திற்கு போய் திரும்பி வந்தது எவனும் உயிரோடு வந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்க நீ உண்மையாக அரசனுக்காக வேண்டிய என் உயிர் துறக்கும் நான் தயாராக இருக்கேன். அப்படியா? ஆம் சாமி. சரி, அப்படியானா என்னுடைய இப்பொழுது நீ இன்னொரு வேலை செய்ய வேண்டும் எனக்காக. சொல்லுங்க. ஆமா, இப்பொழுது நீ யமலோகம் போக வேண்டும். யமலோகம் போய் அங்கே இறந்த என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இங்கே போலவே நாடாளக்கூடிய ராஜர்களாக இருக்கிறாங்களா, இல்ல வேலையாட்களா இருக்கிறாங்களா, புத்தி மோட்சம் அடைஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு அவங்கள நலம் விசாரிச்சுட்டு வரணும். உங்களுக்கு ஏதாவது மதிக்கட்டு போய் விட்டதா? ஒரு மனிதன் உயிரோடு யமலோகம் போக முடியுமா? போய் நான் திரும்பி வர முடியுமா? ஓஹோ, என்ன நடுக்கடலுக்கு போய் மதுரை அவ கொண்டு வர முடிஞ்சது உன்னால? பாதாள லோகம் போய் நாகப்பாம்பு கிட்ட இருந்ததுல தப்பிச்சு நாகஜோதி கொண்டு வந்தது உன்னால? இத்தனை லோகம் போன உன்னால அந்த யமலோகம் போக முடியாதா? என்ன நிச்சயம் போக முடியும். நீ மனது வைத்தால், நீ மனசு வச்சா நிச்சயம் போக. மூதாதையை சந்திக்கணும். ஆமா, நான் சந்தித்து வருகிறேன். மாளிகை சென்று போய் வா. என்னடா அரசனுடைய மனங்களை பரிசோதிக்கிறாரா? வீரத்தை பரிசோதிக்கிறாரா? யமலோகம் போனவர் திரும்பி வந்தது வரலாறு உண்டா? என்ன ஏன் யமலோகம் போக சொல்றாரு? அதெல்லாம் அவர்களுடைய மூதாதையை பார்க்க சொல்லிதான் அனுப்புறாரு. காரணம் இல்லாமல் எதையும் அரசு நமக்கு சில நாட்களாகவே மனது கொஞ்சம் சஞ்சலமாகவே தென்படுகிறார். அதனால் மூதாதைகளுடைய ஞாபகம் வந்துவிட்டது இருக்கலாம். மாயா, அவ்வளவு அவசரம் மாறிங்க. நான் வேதனை அது என்னமோ தெரியல. இன்னைக்கு அரசனுடைய மனநிலை பரிசோதிக்கிறேன். இவ்வளவு நாள் இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சோம். இன்னைக்கு ஒரு வேலையை வச்சிருக்காரு. யமலோகம் போய் அவங்க மாண்டு மனித மூதாதையில சந்திக்க வரணுமா? அவங்க என்ன நிலையோடு இருக்காங்க பார்த்துட்டு வாங்க சொல்லி அரசர் எனக்கு அனுமதி கொடுத்து விட்டார். நான் யமலோகம் போகணுமே. என்னடி யமலோகம் போனவங்க திரும்பி வர முடியுமா? என்ன மாயா இப்படி சாது கட்டு பேசுறீங்க நீங்க? நான் 1000 முறை சொல்லிட்டேன். நமக்கு உயிர் கொடுத்த உத்தமன் அவர் உணவுதான் நம்ம உண்டுட்டு இருக்கோம். உண்ட வீட்டுக்கு நன்மை நினைக்கூடாது. யமலோகம் போனவங்க திரும்பி வந்தது கிடையாது. இது பாதாள நாகலோகம் போய் நான் திரும்பி வரவில்லையா? சமுத்திரம் போய் நான் மறுபடியும் திரும்பி வரவில்லையா? நீங்க அதாவது அண்ணா உடனடியாக இப்பொழுதே சென்று யமலோகத்தில் நாங்க ஒரு லிகிதம் தெரிகிறோம். அந்த லிகிதத்தை யமலோகத்துல போட்டா உங்களுக்கு யமலோகம் போறதுக்கு வழி கேட்க நான் போற மாதிரி நான் முன்னே போயிருப்பேன். அதுக்குதாங்க வழியை சொல்றோம். அதனால யமலோகம் சென்று யமலோகத்துல நாங்க தரக்கூடிய ஓலச்சுவடிய அக்கினி தீ மூட்டி அந்த அக்கினி தீயில போட்டீங்கன்னா அங்கிருந்து வரவேற்பு வரும். ஆனா அக்கினி தீ மூட்டியா நீங்க கொடுக்குற ஓலச்சுவடியா என்ன இங்க இருந்து எவ்வளவு கூட்டிட்டு போவாங்க. நான் பொம்பநாட்டிக்கு நீங்க சரி ஓலச்சுவடி கொடுங்க. நான் அக்கினி பெரிய தீய மூடி நான் ஓலச்சுவடி எதுவுமே நானா என்ன எவ்வளவு கூட்டிட்டு போயிருவாங்கல்ல. சரி ஐயா சாமி இருங்கப்பா, நீ பேசப்பா முன்னாடி நான் சொல்லுவேன். சரி இது எல்லாம் அவங்களுக்கு என்ன வேதனை எனக்கு புரியுதுரா. ஒரு நாளா 2 நாளா 3 மனைவி மனம் முடிந்த அந்த சண்டாளன் ஒரு நாள் சந்தோஷமா ஒரு நாள் மாலையில் இருக்க முடியல. இதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா இனிமே நமக்கு கவலையே இருக்காது. நீ வீட்டுக்கு போங்க. பெரிய ஒரு அக்னியை தீய மூட்டி இந்த ஓலச்சுவடியை இத அங்க இருந்து என்ன கூட்டிட்டு போவாங்களாம். தீ மூட்டி
யாரு பண்ணி அக்கடியே தீ மூட்டிய உடனே இந்த ஏகத்துல இருந்து வெளியே வரீங்க. யார் நீங்க? என் பெயர் தான் அமஸ்தவல்லி என்று சொல்லலாம். என்ன வள்ளி? அக்னி தேவ மன்னன் அமஸ்தவல்லி. இல்ல என்ன வள்ளி? அமஸ்தவல்லி அக்னியருடைய மகளா நீங்க? அக்னியில வந்து தெரியலையாப்பா, பாக்கலப்பா. சரி விடுங்க, இங்க வாங்க. அக்னியருடைய மகளாய் விளங்கும் எனக்கு சுடாது, உங்களுக்கு சுடும். நீங்க எப்படி வாங்க சொல்லுங்க. சரி, மலைவான ஒரு காரியமா இங்க வந்திருக்கேன். நான் எமலோகம் போகணும், என்ன கூட்டிட்டு போங்க. அப்படியா? சரி, அப்படியா இருந்தா என்ன திருமணம் செய்ய அநியாயமா இருக்குது. உன்னை கல்யாணம் பண்ணணும். என்னாச்சு உனக்கு? எத்தனை பண்ணி எனக்கு எப்படி தெரியாதுல்லாம? நீ என்ன பண்ணுனா உனக்கு என்ன வேணுமோ அதில் தரப்ப நானு. என்ன உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன தெரியாதுல்லாம? ஏன் பிரச்சனை எனக்கு என்ன சொல்லணும்? உன்னை மனமுறிந்தாலும் என்னை எவ்வளவு கூட்டிட்டு போவேன். எப்படி கூட்டிட்டு போவேன்? நான் மனிதனாச்சு. நாங்கள் ஒரு பூச்செண்டாக நான் திட்டு அது வழியா உங்களை கொண்டு போவேன் நானு. எப்படியோ போய் சேர்த்து என்ன சேர்த்து பூச்செண்டா மண்ணானவனை காதுவாகம் செய்து என்னை கொண்டு போய் எம்மளவு சேர்த்து அங்க நிறைய மூதாதிகளை சந்திக்க வேண்டியிருக்கு. பாருங்க போகலாம். என்ன சாப்பிடுவீங்க? நாங்க வவுத்துக்கு எப்பவுமே சாப்பாடு தான் நாங்க சாப்பிடுறது. அமர்ந்து சாப்பிடுறோம். நாங்க அமர்ந்து சாப்பிடுறோம். தாண்டி கேட்க வந்தேன். தேவர் பிண்டம். நாங்க தேவர் பிண்டம். ஏதோ குண்டா உன்ன மாதிரி மூட்டை மூட்டையா நல்ல ஆக்கி போட்டு ஆக்கி தின்னா உனக்கு சக்கரை பிரஷர் எல்லாமே வரும். எங்க மாதிரி டோர் வச்சு தின்னு பாரு, எந்த ஒரு கரும நோயுமே வராது. இப்ப பாரு டாக்டர் சொல்லி டோர் வச்சு தின்னா சக்கரை வராதான். கம்மன் டோர் வச்சு ஒரு மூட்டை எடுத்து போட்டு ஆக்கி தின்னு வா போலாமா? எப்படி என்ன கூட்டி போறீங்க? ஒரு பூசெண்டா போலாம். ஆயா எந்த மாதிரி எமலோகம் போறணும் ஆயா பாடி பாடிட்டு ஆயா வாங்க. என்ன பண்றீங்க? வாங்க போலாம். காலம் என்று சொல்லக்கூடிய யமனை சந்திப்பது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரண என்ன கூட்டிட்டு போற? நான் அக்னியருடைய மகள் அல்லவா? தேவனுக்கெல்லாம் உறவு இருக்கும் அல்லவா? நாம மச்சான் அப்படி இருப்பாங்க. சரி சரி, பார்த்து எடுத்தா எதனால நடக்கும் இல்லாமா? அது எல்லாமே நடந்துருமா? வாங்க போலாம். கழிச்சு போச்சு. உனக்கு என்னடா ப்ராப்ளம் பிரச்சனை? ஒரு ரவுண்டுக்கா கழிச்சு போச்சுங்க. இன்னும் 2-3 ரவுண்ட் எடுத்தாங்க கொஞ்சம். தேவனுக்கெல்லாம் சலிப்பே வராது. சலுப்பே எனக்கு இருக்காது. நீங்க இறந்து வாங்க. அப்படியா? அப்புறம் நீ களைச்சு போச்சுன்னு சொன்னியா? 3 ரவுண்ட் தொடர்ந்து நிக்காத சுத்தி வண்டி வச்சியா அம்மாவுக்கு வேஸ்ட் ஆகும். நீ தேவர் புண்டம் பாரு. வாங்க போலாம். பார்த்தீங்களா? பாருங்க பாருங்க. ஐயோ பாருங்க. இதுதான் எமலோகமோ? நீ ஒருவரை நில்லுங்க. அரசனுடைய மூதாதி எல்லாம் இங்கதான் இருக்காங்களா? அந்த மூதாதியை சந்தித்துட்டு வர்றேன். அப்புறமே நான் பூலாகம் போயிடலாம்.